வணக்கம் நேயர்களே. இந்த எபிசோட்டில் நாம் சுவீகார புத்திரன் என்றால் என்ன என்று பார்ப்போம். பொதுவாக 16 செல்வங்களில் குழந்தை செல்வம் மிகவும் முக்கியமான செல்வமாக கருதப்படுகிறது. அதில் ஒரு சிலருக்கு ஏன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. அதுக்கான காரணத்தை பார்ப்போம். இப்போது உதாரணமாக நாம் மேஷ லக்கணத்தை வைத்துக்கொள்வோம். இந்த மேஷ லக்கத்திற்கு 5ஆம் இடம் சூரியன், இது உயிர், புத்திரனை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். இந்த சூரிய பகவான் சிம்மம், கன்னி, துலாம், இந்த துலாம் ராசியில் போய் மறைந்து விடுவார். 5ஆம் இடத்திற்கு இது 3ஆம் இடம், அதாவது சிம்மத்திற்கு துலாம் 3ஆம் இடம், இது மறைவுஸ்தானம். இதில் போய் சூரியன் மறைந்து விடுவார். ஐப்பசி மாதம் தீபாவளி நேரம் பார்த்தீங்கன்னா அடமலை பிச்சுக்கிட்டு ஊற்றும். அப்போ சூரியனை பார்க்க முடியாது. எனவே இது மறைவுஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது. சரி, இந்த சிம்ம லக்கணத்திற்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய தனுசு, இது புத்திர காரகன், குழந்தைகளை குறிக்கக்கூடிய பகவான், குரு பகவான். அவர் குழந்தைகளை குறிக்கக்கூடியவர். அவர் தனுசு ராசிக்கு 2ஆம் இடம் மகரம். இந்த மகரத்தில் போய் இருந்து விட்டால் அது நீச்ச வீடு, இதில் மறைந்து விடுவார். அவருக்கு எவ்விதமான பிரதிபலிப்பும் இருக்காது. எனவே மேஷத்திற்கு 5ஆம் இடம், லக்னாதிபதிக்கு 5ஆம் இடம் சூரிய பகவான் மறைந்து விடுகிறார். காரத்துவம் குருபகவானும் மறைந்து விடுகிறார். இருவரும் மறைந்து விட்டால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது அரிதாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு சந்திரனை அடிப்படையாக வைத்து பார்ப்பார்கள். சந்திரனை அடிப்படையாக வைத்து பார்க்கும்போது இப்போ செவ்வாய் பகவான் விருச்சிக ராசி அவர்களுக்கு குழந்தை ஸ்தானமாக வருகிறது. அவர் 3, 6, 8 மறைந்து விட்டால் குழந்தை பாக்கியம் என்பது அரிதாக இருக்கும். அதே அவர் கடகத்தில் சென்றால் நீச்சமாகி விடுவார். எனவே அவருக்கும் புத்திர பாக்கியம் இருக்காது. இந்த 9ஆம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ மீன ராசியிலேருந்து கடகத்தை பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை கடகத்தில் சேர்ந்துருந்தால் அவருக்கு குழந்தை இருக்க ஒரு வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கலைன்னா அவர்களுக்கு இந்த புத்திர பாக்கியம் இருக்காது. எனவே பொதுவாக லக்கணம் எதுவாக இருந்தாலும் இல்லை, லக்கணாதிபதிக்கு 5ஆம் இடம் மறையக்கூடாது. அப்படி மறைந்தால் புத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் நல்லா இருக்கணும். அவர் மறைஞ்சிட்டாருன்னா அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்காது. இப்படி உள்ளவர்கள் சுவீகார புத்திரத்தை மேற்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம் நேயர்களே.